Hello guys, everybody welcome to MST Technician அனைவருக்கும் வணக்கம் friends. இன்னைக்கு டாபிக் VPH லைன், VBAS, VPAD, BOB, VREG BOB. இந்த 4 செக்ஷனும் எப்படி வேலை செய்யுது, எந்த செக்ஷனில் வேலை செய்யுது, நம்ம எங்கே செக் பண்ணணும், எந்தெந்த செக்ஷனில் செக் பண்ணணும், இதுக்கான இன்புட் வால்டேஜஸ் எங்கேருந்து வருது, அவுட்புட் வால்டேஜஸ் எங்கேருந்து வருது, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு நபர் வந்து பிஓபி செக்ஷனை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார், அதோட வால்டேஜ் செக்ஷனை பற்றி, அதோட செக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னா அது கொஞ்சம் எனக்கு தெளிவாக கொஞ்சம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார் நான் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அவருக்காக அப்லோட் பண்ணுற வீடியோ தான் ரொம்ப முக்கியமாக இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் மட்டும் இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா A to Z பிஓபி செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக செக்ஷன் பை செக்ஷனாக நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிஓபினா மேக்ஸிமம் பிஓபி செக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டபுள் பவர் ஐசிங்க. 2 பவர் ஐசி, 3 பவர் ஐசி, 4 பவர் ஐசின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஓபி செக்ஷனே வரும், இல்லைனா வராது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிஓபின்னா என்ன, அது ரொம்ப கஷ்டமா சார் அப்படின்னீங்கன்னா இல்லவே இல்லைங்க. பிஓபி செக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன் தான். ஆனால் நீங்கள் அது வந்து புரிஞ்சுக்கிற, அது எப்போ வந்து அவுட்புட் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த செக்ஷனை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, ரொம்ப நம்ம டைம் வளர்க்காமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஓபி அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன வால்டேஜ், அதுக்கு முன்னாடி அவுட்புட் இந்த இன்புட் வரும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்புட் அண்ட் அவுட்புட்னா ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்புட் வால்டேஜஸ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இன்புட் வால்டேஜஸ்னால் இப்போ ஒரு ஐசி எடுத்துக்கிறேன். ஒரு ஐசி எடுத்துக்கிறோம். ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஐசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரி கனெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இது பேட்டரி கனெக்டர். இது வந்து என்ன ஐசி சார் அப்படின்னீங்கன்னா, இந்த ஐசி வந்து உங்களுக்கு வந்து பிஎம்ஐசின்னு சொல்லுவோம்ல, அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஐசி வச்சுங்க, பிஎம்ஐசி. சரிங்களா, பிஎம்ஐசி ஐ மீன் சார்ஜிங், டிசி டு டிசி ஐசி இதில் தான் இருக்குது, சார்ஜிங் ஐசி இதில் தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பி2பி கனெக்டர் எடுத்துக்கிறோம். இது வந்து பி2பி கனெக்டர். சரிங்களா, இப்போ இந்த பி2பி கனெக்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர். சிசி போட்டுக்கிறேன். சிசினா கனெக்டர். சரிங்களா, சிசினா சார்ஜிங் கனெக்டர்னு வந்துடும். சி மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே, சி மட்டும் போட்டால் கனெக்டர்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பேட்டரி கனெக்டர். ஓகே, இது பி2பி, இதுலேயும் ஒரு சி போட்டுக்கலாம், பி2பி கனெக்டர். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய செக்ஷன் என்னென்ன சார் வரணும். இப்போ நீங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறீங்க, சார்ஜிங் வந்து ஒரு வால்டேஜஸ் வருது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வர வேண்டிய வால்டேஜஸ் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் இல்லாமல் ஒரு செக்ஷன் வேலையே செய்யாது. ஏன்னா அதனால கிரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். கிரவுண்டு ஃபஸ்ட்டு ஜிஎன்டி. இந்த ஜிஎன்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஜிஎன்டியை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். எவ்வளோ பேர் இதை செக் பண்ணுறது இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த செக்ஷன்லேருந்து ஒரு விபஸ் லைன் எடுத்துக்கலாம். விபஸ் லைனில் எவ்வளோ வால்டேஜஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். விபஸ் லைனில் உங்களுக்கு +5 வால்டேஜஸ் வரும். ஓகே, இந்த +5 வால்டேஜஸ் வருதுன்னா இங்கே வந்து ஒரு 2 கெப்பாசிட்டர் முக்கியமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டர் 1, அடுத்தது கெப்பாசிட்டர் 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டயோடும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு சார் அப்படின்னா, டிஃப்ரம் டு டயோட். டயோடு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த டயோடு வந்து எவ்வளோ பேர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. இது லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் அண்ட் ஃபுல் ஷார்ட் வந்து அதிகமாகும். இதனால உங்களுக்கு நீங்கள் விபஸ் லைனில் டயோடு வேல்யூ வந்து செக் பண்ணிங்கன்னா ட்ராப் ஆகும். அப்போ டயோடு வேல்யூ ட்ராப் ஆகுது, வால்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரையும் ஒரு தடவை, சாரி இந்த டயோடையும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓவிபிஐசி, ஓவிபி ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி வரும். இப்போ இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐசி வருதுன்னு வச்சுங்க. எதுக்கு, நம்மளோட பிஎம்ஐசிக்கு கண்டிப்பாக இங்கே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர்
அடுத்தது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு 2 கெப்பாசிட்டர்னாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க கம்பல்சரி. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, இன்புட் அண்ட் 5 வால்டேஜ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, விபஸ் லைன் ப்ளஸ் 5 வால்டேஜஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த விபஸ் லைன் ப்ளஸ் 5 வால்டேஜஸ் வந்தோடனே அடுத்தது நம்ம என்ன சார் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறீங்க, மதர் போர்டு டெட் செக்ஷன் எல்லாம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வீரேஜ் ஐ மீன் ஃபோன் டெட்டில் இருக்குது, ஏன்னா சார்ஜிங் செக்ஷன்ன்றது வேற, ஃபோன் டெட்டில் இருக்குதுன்றது வேற. ஏன்னா இப்போ ஃபோன் வந்து டெட்டில் இருக்கு அப்படின்னா அது செக் பண்ணுற ஃபார்முலா வேற, இதே சார்ஜிங் மட்டும் ஏறல சார் எனக்கு ஃபோன் ஆன் ஆகுதுன்னா அது செக் பண்ணுற ஃபார்முலா வேற. ஏன்னா இதே விபஸ் லைன் 3 விதமான வேலைகள் செய்யும். அது வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த வீரேஜ் பிஓபி எப்படி அவுட்புட் ஆகுது, அதோட கான்செப்ட் என்னன்றது தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து நீங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ண உடனே +5 வால்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த +5 வால்டேஜஸ் வந்த உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ண வேண்டிய வால்டேஜஸ். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய வால்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் காயில். இது 1 1 மைக்ரோ ஹென்றி இண்டக்டராக இருக்கும். இந்த 1 இண்டக்டரை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் செக் பண்ணணும் ஃபுல் ஷார்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 கெப்பாசிட்டர்னாச்சும் மேக்ஸிமம் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டயோடும் வந்து உங்களுக்கு அதிகபட்சமா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த டயோட வந்து கண்டிப்பா கட்டாயம் நீங்க செக் பண்ணணும். நீங்க டயோட வேல்யூ செக் பண்றீங்க ஒரு 150 இல்லைன்னா ஒரு 200 210 இப்படி வருது. அடிக்கடி பேட்டரி வேற வந்து எனக்கு உப்பிடுது. ஆனா ஃபோன் வந்து ஆன் கண்டிஷன்ல சார் இருக்கு. எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னா, சம்டைம் இந்த டயோடு வந்து லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் ஆயிடும். அப்ப லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் ஆகும்போது இந்த டயோட எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு டயோடு வேல்யூ நீங்க செக் பண்றீங்க அப்படின்றப்ப கரெக்டாக வரும். இதில் வால்டேஜஸ் எதனா மாறுமா சார்ன்னு கேட்டிங்கன்னா, வால்டேஜஸ் வந்து எதுவும் மாறாது. லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா விபிஹெச் லைனில். இதோட பேர் என்னன்னா விபிஹெச் அண்டர்ஸ்கோர் பவர், இந்த நேம்லேயும் வரும். சில சமயம் V66 அப்படின்னு வரும். சில சமயம் விபேட் _V6 இந்த நேம்ல வரும். இதுல வர வேண்டிய வால்டேஜஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். எப்படி எவ்வளவு வரும், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இந்த வால்டேஜஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வால்டேஜஸ்ங்க, நீங்க சார்ஜிங் போட்டு செக் பண்றீங்க அப்படின்னா. சரிங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் நீங்க இங்க பேட்டரி கனெக்டருக்கு வந்துட்டோம். இப்போ பேட்டரி கனெக்டர்லயும் அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? இது ஜிஎன்டி. இப்போ பேட்டரி கனெக்டரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணுறப்ப ஃபோன் வந்து ஆன் ஆகணும்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. பேட் ஐடின்ற லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகணும். பேட் ஐடி லைன் உங்களுக்கு இஷ்யூ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா, சிபிக்கு வந்து நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணல. பவர் ஐசிலேருந்து சில சமயம் பவர் ஐசியில் கனெக்ட் ஆகும், சார்ஜிங் ஐசிலேருந்து பேட்டரி ஐடி போகும், இல்லைனா சிபிக்கு போகும். இந்த மாதிரி 3 செக்ஷனில் எதனா ஒரு செக்ஷன் போகலாம். நீங்கள் 4G ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ நான் வந்து 5G ஃபோனோட செக்ஷன் சொல்கிறேன். டபுள் பவர் ஐசி, ட்ரிபிள் பவர் ஐசி, 4 பவர் ஐசின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் இது. இப்போ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் செக் பண்ணணும் முழுசா அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது விபேட் லைன். ஓகேங்களா? விபேட் லைனில் என்ன வால்டேஜஸ் வருது அப்படின்னு. விபேட் லைன்ன்றது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு வால்டேஜ் செக்ஷன். ஓகேங்களா? பேட்டரியிலேருந்து போடுறது. சரிங்களா? இப்போ விபேட் லைன் இங்கேருந்து போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு கெப்பாசிட்டர், மூணாவது ஒரு கெப்பாசிட்டர், நாலாவது இங்கேயும் வந்து ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷனுக்கு அதிகபட்சமாக டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, டிஃப்ரம் டு டயோடு. எப்பவுமே செக்ஷன் நீங்கள் ஒரு செக்ஷனில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த கம்போனன்ட்ஸோட வேலை என்ன, அது என்ன செய்யுது அப்படின்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கெப்பாசிட்டர் எல்லாருமே ஷார்ட் சர்க்யூட்ஸ்னா உடச்சி விட்டுறாங்க. அது ஏன் நம்ம உடைக்கிறோம், என்ன காரணம், அது எந்த செக்ஷனில் இருக்குது, அதிகமாக ஏன் அந்த செக்ஷனில் மட்டும் ஷார்ட் சர்க்யூட் வருது அப்படின்றதுலாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் அப்படிலாம் ஆகுதுன்றத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்பவுமே. இதுக்கப்புறம் இந்த விபஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎல் லைன் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேயும் வந்து ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இருக்கும். எங்க இந்த சைடில் எப்படியும் ஐசி கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு கெப்பாசிட்டர். இங்கே வந்து எவ்வளோ வால்டேஜ் வரும், இதில் என்ன லைன் சொல்லியிருக்கோம், விபேட் லைன். விபேர் லைன் இதில் வால்டேஜ் 3.7லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். எவ்வளோ வரும், 3.7லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இப்போ நீங்கள் சார்ஜிங் செக்ஷன் நல்லா இருக்குது, சார்ஜிங் ஏசி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். மீடியாடெக் சிப் செட்டாக இருந்தாலும் சரி, குயில்காம் சிப் செட்டாக இருந்தாலும் சரி. இது சாம்சங் இருக்குது, ஸ்னாப் டிராகன் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா
எவ்வளோ ஐசி சிபியு பவர் ஐசிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வேறு வேறு மாதிரி வரும். ஒரே கான்செப்ட் இல்லை. நீங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து எல்லாம் செகண்டரி லைன் எல்லாமே அவுட்புட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிரைமரி லைன் எப்பயுமே அவுட்புட் ஆகிடும். செகண்டரி லைன் எல்லாம் அவுட்புட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் தான், எப்படின்னா ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, இந்த சார்ஜிங் செக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். சார்ஜிங் செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஃபோன் டெட் ஆகிடும். ஃபோன் டெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்போ சார்ஜிங் கனெக்ட் பண்ணியும் ஃபோன் ஆன் ஆகாது. உங்களுக்கு பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி ஃபோன் ஆகாது. இப்போ நீங்கள் பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பேட்டரி கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு டிசி பவர் சப்ளை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆன் ஆஃப் பட்டன் முக்கியமாக, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆன் ஆஃப் பட்டனுங்க. இந்த ஆன் ஆஃப் பட்டனை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு சைடு வந்து இது கிரவுண்ட் இருக்கும். ஆன் ஆஃப் பட்டனுக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் இருக்கும். ஜிஎன்டி கிரவுண்டு. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லாஜிக் வேலை செய்யும். என்ன லாஜிக் சார் அப்படின்னா, லாஜிக்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு செக்ஷன் தாங்க. செல்ஃபோன் ஃபீல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக், எலக்ட்ரானிக் ஃபீல்டுலேயே லாஜிக்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அது வந்து அந்த புரிதல் வந்து யாருக்குமே இல்லை. அந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். லாஜிக் செக்ஷன்லாம் எப்படி வேலை செய்யுது, அது என்ன கான்செப்டில் வேலை செய்யுது அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டு நீங்கள் செல்ஃபோன் மட்டும் ரெடி பண்ணுறீங்கன்னு இல்லை, இன்னும் நீங்கள் லேப்டாப்பு மற்ற அதற்கு எலக்ட்ரானிக் பொருளை ரெடி பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ நீங்கள் இதில் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ஆனா பட்டன். சரிங்களா? இப்போ ஆனா பட்டனில் நீங்கள் இங்கே ஒரு ஐசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஐசி கண்டிப்பாக இருக்கும். என்ன ஐசினா அது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிஎம், அவ்வளோதான் ஐசி. சரிங்களா? பவர் ஐசி. பவர் ஐசிலேருந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லைன் இங்கேருந்து போகும். பவர் ஐசிலேருந்து ஒரு 1.8 வால்டேஜ் வரும். இவ்வளோ வரும். ஒரு 1.8 வால்டேஜ். ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ரிஜிஸ்டர் ஒரு 1.8 வால்டேஜ் எதுக்கு போகும் அப்படின்னா, நம்மளோட பவர் ஐசி. இது ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு. இப்போ ஆன் ஆஃப் ஸ்விட்சில் இந்த வழியா இப்போ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இன்புட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 1K ரிஜிஸ்டராக இருக்கலாம், இல்லைனா 2.2K ரிஜிஸ்டராக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். ஓகேங்களா? இப்போ ஆன் ஆஃப் பட்டன்லேருந்து இப்போ ஒரு 1.8 வால்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம ஆன் ஆஃப் பட்டன் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், அழுத்துறோம். இந்த ஆன் ஆஃப் பட்டன் அழுத்தின உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க ஹை, அதுக்கப்புறம் லோ, அதுக்கப்புறம் ஐ. என்ன இது கான்செப்ட்னா 1 0 1 இந்த கான்செப்ட்ல வேலை செய்யும். இது வந்து ஒரு லாஜிக்ங்க. லாஜிக்னா நீங்க ஆன் ஆஃப் பட்டன் ஒரு மைக்ரோ செகண்ட் வரைக்கும் நீங்க அழுத்துறீங்க. ஒரு 2 செகண்ட் இல்ல 3 செகண்ட் வரைக்கும் நீங்க வந்து பத்தி அழுத்துறீங்க. இப்போ அழுத்தும் போது என்ன ஆகுது, இந்த கிரவுண்ட் கூட என்ன ஆகுது, இது வந்து ஸ்டார்ட் ஆகுது 1.8 வால்டேஜஸ். அப்படியே இப்போ நீங்க ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, அடுத்தது என்ன ஆகுது, 1 1 ஈக்குவல் டு 1.8 வால்டேஜ். ஐ மீன் நான் என்ன சொல்றேன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் ஒரு 1.8 வால்டேஜஸ் ஃபர்ஸ்ட் வருது. ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, 0 ஆகுது. எந்த வால்டேஜ் இல்லை, அதுக்கப்புறம் விட்ட வேணும் ஒரு 1.8 வால்டேஜ். இது வந்து ஒரு லாஜிக். உடனே இது என்ன ஆகுது, ஒரு பவர் ஐசி, பிஎம்ஐசி, சிபி எதுக்கு போகுது அந்த லைன் வந்து எப்பவுமே இதுக்கு மட்டும்தான் போகணும், அந்த செக்ஷன் மட்டும்தான் போகணும்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பவர் ஐசி கொடுக்குறோம், நாளைக்கு சிபி கொடுப்பாங்க. இந்த மாதிரி செக்ஷனை எப்போ வேணாலும் மாற்றிக்குவாங்க சர்க்யூட்டை. அதுக்கான லாஜிக்கை மாற்றுவாங்க. சரிங்களா? அதனால இது இந்த இடத்துக்கு மட்டும்தான் கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னு இல்லை. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் நாலேஜ் ஒரு ஸ்கீமேட்டிக் லெவலில் நீங்கள் ஃபோனை ரெடி பண்ணுறீங்க, சர்க்யூட் லெவலில் ஃபோனை ரெடி பண்ணுறீங்க, ஃபால்ட் பெண்டிங் பண்ணணும், அதை ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான விஷயங்கள் ஒரு ஒரு சிப் செட்லையும் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்தது என்னாச்சு, உங்களுக்கு அவுட்புட் போயிடும். என்ன ஆகும், 1.8 வால்டேஜ்லேருந்து 0 1 1.8 வால்டேஜ் 0 1.8 வால்டேஜ். இது வந்து ஒரு லாஜிக். இது பிஎம்ஐசி இல்லைனா உங்களுக்கு ரிட்டன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே போகும். பிஎம்ஐசிக்கும் போகும், இப்போ பவர் ஐசிக்கும் போகும். எப்படி பிஎம்ஐசிக்கும் போகும், பிஎம்ஐசிக்கும் போகும். அகைன் இது பவர் ஐசிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். சில சமயம் இந்த பவர் ஐசிக்கு போகிற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டயோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சமயம், சில சமயம் பவர் ஐசிக்கு போகிற ரிட்டன் இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டயோடு. இப்போ வந்து டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க சில சமயம். சில போர்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4G ஃபோனில் பார்த்துருக்கோம், 5G ஃபோன்லையும் சில ஃபோனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சில ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்டர்னலாக ஐசிக்குள்ளார பவர் ஐசிக்குள்ளாரே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் இங்கே ஆன உடனே இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் ஐசிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா செகண்டரி லைன் அவுட்புட் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து வீரேஜ் பிஓபி செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வீரேஜ் பிஓபி அந்த செக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னா ஆனா பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ஒரு லாஜிக் வேலை செய்யறத வந்து நான் இப்பயும் உங்களுக்கு நான் வந்து ஒரு விளக்கமாக ஒரு தெளிவுபடுத்தேன். எப்படி வேலை செய்யுது, ஒரு செக்ஷன் வேறு எப்படி வேலை செய்யுது, நம்ம ஆனா பட்டன் எப்போ ப்ரெஸ் பண்ணணும், ஆனா பட்டன் எப்போ ப்ரெஸ் பண்ணக்கூடாது, டேட் செக்ஷன் இருந்தால் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கான வால்டேஜஸ் எப்போ போகும் வரும், இன்புட் என்ன அவுட்புட் என்ன, இந்த மாதிரி லாஜிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறோம். ஒரு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இதனால் ஒரு ஃபோன் 2 ஃபோன் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான பலனும் நான் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு ஐசி எடுத்துக்கிறோம்.
இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வால்டேஜ் போகுதுங்களா? இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வால்டேஜஸ் போகுது. இப்போ இந்த வால்டேஜஸ் வந்து நேரா எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் ஐசி. ஃபஸ்ட்டு பவர் ஐசிக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஃபோன் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. 2 கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பவர் ஐசிக்கு போகுது. ஓகே. இப்போ வந்து இது எங்கே போகுது? பவர் ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எக்கச்சக்கமான செக்ஷனுக்கு போகும். ஒரு செக்ஷன் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4, 5 செக்ஷனுக்கு போகும். 10 செக்ஷன் போகும். 20 செக்ஷனுக்கு கூட போகும். ஓகேங்களா? எந்த ஐசிக்கு? மெயின் பவர் ஐசின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? மெயின் பிஎம் ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே. எல்லாத்துலேயும் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயும் கெப்பாசிட்டர் கண்டிப்பாக செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு கிரவுண்ட் இருக்கும், ஒரு சைடு இது இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இப்போ இதே லைன் என்ன ஆகும்? இன்னொரு பவர் ஐசிக்கும் போகுங்க. இதே லைன் எங்கே போகும்? இன்னொரு பவர் ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே லைன் இன்னொரு பவர் ஐசிக்கு போகுது. இப்போ அப்போ இதுலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். எந்த லைன்? இந்த விபிஹெச் லைன் இன்னொரு பவர் ஐசி. இது பிஎம் அப்படின்னு எடுத்துட்டோம்ல, இப்போ இன்னொரு பவர் ஐசிக்கு இங்கே வருது. ஓகே. இன்னொரு பவர் ஐசி நம்ம இங்கே போட்டுக்கலாம். பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் எப்படி கான்செப்ட் வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ இந்த பவர் ஐசி சார்ஜிங் பவர் ஐசியில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபைனலாக இங்கே வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து பி, இதில் வந்து எதுவுமே போட்டிருக்காது. இதில் வந்து பி, எம், ஏ அல்லது எல் இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? பிஎம் ஐசியில் நான் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நான் இன்னும் விளக்கமாக தெளிவுபடுத்துகிறேன். ஸ்கிமேட்டிக்கில் நான் தெளிவுபடுத்துவோம் சூப்பராக உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. இப்போ இங்கேருந்து நேராக எங்கே போகுது அப்படின்னா, இந்த பவர் ஐசியில் இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த பவர் ஐசியில் கனெக்ட் ஆன உடனே இப்போ இங்கே தான் இங்கே அந்த பிஓபி என்ன ஆகுதுன்னா, இங்கே உங்களுக்கு பிஓபி இப்போ இங்கே தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது? இங்கே தான் உங்களுக்கு பிஓபி வேலை செய்ய ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து இப்போ இப்போ இங்கே தான் உங்களுக்கு இந்த பிஓபி செக்ஷன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே. இப்போ நம்ம இப்படி இதை வச்சுக்கலாம். தெளிவாக உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக வரணும். அதனால கரெக்டான ஒரு இதில் பேசல வச்சுக்கலாம். இப்போ ஓகே. இப்போ பிஓபி இங்கே தான் உங்களுக்கு வேலை செய்யுது. எப்படி சார் பிஓபி செக்ஷன் இங்கே வேலை செய்யுது அப்படின்னீங்கன்னா, இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு இன்புட் ஆகுது. இன்புட் வால்டேஜ் இன்புட் ஆயிடுச்சுங்களா? இப்போ வால்டேஜ் இது இன்புட் ஆகுறது வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி. ஓகே. இன்புட் வால்டேஜஸ். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிஓபி ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 யூஹெச்ஆ இருக்கலாம், இதோட கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இது வந்து இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா வி ரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி. ஓகேங்களா? இருக்குங்களா? இதோட எல்எக்ஸ் லைன் சொல்லுவோம். எல்எக்ஸ்னா இங்கே இருந்து அவுட்புட் ஆகும். இது மூலிமா இப்போ ரிட்டர்ன் வந்து என்ன ஆகும்? இந்த ஐசிக்கே வரும். இந்த ஐசிக்கு ரெண்டாவது வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டரை நீங்கள் செக் பண்ணிடலாம். சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இது வந்து இன்னும் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இதுக்கு வந்து இன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன் இங்கேருந்தே அவுட்புட் ஆகிட்டு இங்கே ரெண்டாவது இன்புட் ஆகுது. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வால்டேஜஸ் வந்து என்ன ஆகணும்? அவுட்புட் ஆகும். அதுதான் உங்களோட பிஓபியோட மெயின் எல்லா செக்ஷனுக்கு போகிற ஒரு மெயின் வீரேஜ் பிஓட பி அவுட்புட் செக்ஷன் வச்சுங்க. இதுக்கான கெப்பாசிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே எந்த இண்டக்டரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் இந்த பிஓபி செக்ஷனில் என்ன நினச்சிக்கிறாங்க? இந்த இண்டக்டர் மட்டும் செக் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு வால்டேஜ் வந்துருச்சுனாவே இந்த லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து கான்செப்ட் இல்லைங்க. இந்த ஐசி இப்படி வேலை செய்யல. இங்கேருந்து எல்எக்ஸ்னு ஒன்று அவுட்புட் ஆகும். இதோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கும். ஃபீட்பேக் ரெண்டாவது இதே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இது கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த வந்து இந்த வால்டேஜ் இந்த பிஓபிக்கு ரெண்டாவது இன்புட் ஆகும். இங்கேருந்து தாங்க இப்போ இந்த பிஓபி அவுட்புட் ஆகுது. ஓகேங்களா? அவுட்புட். ஓகே. இங்கேருந்து இப்போ வந்து என்ன ஆகுது? வி ரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி வால்டேஜஸ் வந்து இங்கே 3.0 வால்டேஜஸ்ல இருந்து உங்களுக்கு 3.2 இல்லை
இல்லை 4.2 இந்த மாதிரி எது வேணாலும் வால்டேஜ் வரலாம். ஆனால் 3.0லேருந்து 3.2 இல்லை 3.5க்குள்ளே ஒரு வால்டேஜஸ் வரும். 3.0லேருந்து 4.2க்குள்ளன்னு வச்சுக்கோங்க ஒரு வால்டேஜஸ். இதை நான் போட்டுறேன் இங்கேயும் 4.2 வால்டேஜஸ். ஓகேங்களா? இந்த வால்டேஜஸ்க்குள்ள ஒரு வால்டேஜ். இப்போ இந்த வால்டேஜஸ் வந்து இங்கே அவுட்புட் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த வால்டேஜஸ் அவுட்புட் ஆகணும். இதெல்லாம் பிரைமரி வால்டேஜ். நீங்கள் வந்து பேட்டரி போட்டாலோ அல்லது சார்ஜிங் கனெக்ட் பண்ணாலோ, சார்ஜிங் கனெக்ட் பண்ணிங்கன்னா செகண்டரி வால்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் ஆகும். இது பிரைமரி வால்டேஜஸ். ஓகேங்களா? பிரைமரி வால்டேஜ்னா நீங்கள் ஆனா பட்டன் எதுவும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்புட் ஆகிறது எல்லாம் பிரைமரி வால்டேஜ்னு சொல்லுவோம். ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் ஆகிறதுலாம் செகண்டரி வால்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? உடனே ஒரு அவுட்புட் போகுது. இங்கேருந்து உங்களுக்கு அவுட்புட். இப்போ இதே வால்டேஜ் என்ன ஆகும்? ரிட்டர்ன் வந்து எத்தனை செக்ஷனுக்கு போகுதோ இதே ஐசிக்கு வரும். வீரேஜ் பிஓபி, வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி சொல்லிட்டேன். 3.0லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ரிட்டர்ன் இங்கே போகும். இதோட மற்ற அவுட்புட் செக்ஷன் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதே வால்டேஜஸ் உங்களுக்கு எங்கே போகுது? உங்களோட பவர் ஏசிக்கு போதும். கெப்பாசிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சி கெப்பாசிட்டர். இப்போ இந்த செக்ஷனுக்கு இது வந்து வருதுங்களா? இதுலேயே ஒரு 2-3 செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும் பவர் ஏசிக்கு. இது ரெண்டாவது பவர் ஏசிக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எப்படி விபிஹெச் லைன் வந்து இன்புட்டோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓபி வால்டேஜும் இதுக்கு வந்து ஒரு இன்புட் வால்டேஜ் போகுது. இப்போ இதே வால்டேஜஸ் ஒரு எல்டிஓ ஐசிக்கும் போகும். எல்டிஓ ஐசி எக்ஸெட்ரா எவ்வளோ ஐசிக்கு போகும்? நம்ம ஒரு எல்டிஓ ஐசியும் போட்டுக்கலாம். சின்னதா சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிஓ ஐசி. எல்டிஓ ஐசிக்கு கிரவுண்டு கண்டிப்பாக இருக்கும். ஜிஎன்டி கிரவுண்டு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போ இன்புட் வால்டேஜஸ். இது என்ன சொன்னோம்? எல்டிஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் செக்ஷன். எந்த ஐசிக்கு வேணாலும் போகலாம், எந்த செக்ஷனுக்கு வேணாலும் போகலாம். சரிங்களா? இப்போ எல்டிஓ ஐசி வேலை செய்யறதுக்கு ஒரு சிபியூ இல்லைனா பவர் ஐசிலேருந்து உங்களுக்கு ஒரு எனேபிள் வோல்டேஜ் வரும். சிபியூ நாங்கள் போட்டுக்கிறேன். சிபியூ சின்னதாக போட்டுக்கலாம். இது வந்து சிபியூ. இதுலேருந்து ஒரு எனேபிள் வால்டேஜஸ் நடுமையத்தில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது கூட கனெக்ட் ஆகுது. இது 1K ரிஜிஸ்டர் இல்லைனா 0 ஓம் ரிஜிஸ்டர் இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும். 0 ஓம் ரிஜிஸ்டர். இதில் ஒரு 1.8 வால்டேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு என்ன வால்டேஜஸ் வரும் சொன்னோம்? 3.0லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இது என்ன வால்டேஜ்? வீரேஜ் பிஓபி இந்த லைன் இது. சரிங்களா? இப்போ இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் இது எவ்வளோ இடத்துக்கு போகும்? இந்த செக்ஷன் மட்டும் போதுங்களா? லைட் ஏசிக்கு போகலாம், ரெண்டாவது பிஎம்ஏசிக்கு வரலாம், கேமரா கனெக்டருக்கு போகலாம், டிஸ்பிளே கனெக்டருக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இப்போதைக்கு சர்க்கியூட் இது எங்கெங்கே இது கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷன் எல்லாம் செக் பண்ணுவோம். இப்போ பிஓபி லைன் உங்களுக்கு வேலை செய்யறது எப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன செக்ஷன் செக் பண்ணணும்? நம்பர் 1 நம்மளோட விபேட் இல்லைனா நம்மளோட விபஸ் லைனில். நம்பர் 2 நம்ம எங்கே செக் பண்ணணும்? நம்பர் 2 விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்பர் 3 இதுக்கான இன்புட் வால்டேஜஸ் எல்லாம் பவர் ஏசிக்கு கரெக்டாக போகுதா, என்ன ஷார்ட் சர்க்யூட் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கேயும் உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமாக. சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இதுலேயும் உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ கெப்பாசிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதை நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன ஆகுது? இந்த பிஓபிக்கு இன்புட் வால்டேஜ் எவ்வளோ வால்டேஜ் வரும்? 3.7லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் வரும். ஏன் சார் அப்படின்னா விபிஹெச் லைன் வால்டேஜ். சரிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு எல்எக்ஸ் அவுட்புட் ஆகுது. ஓகே, இப்போ 1 2 3 இதை நீங்கள் செக் பண்ணுறீங்க. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் இந்த பிஓபிக்கு உங்களுக்கு இன்புட் ஆகுது. அடுத்தது இது அவுட்புட் எல்எக்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. நம்பர் 4 இது. அப்புறம் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரேஜ் லைன் அவுட்புட் ஆகுதா இல்லையா? நம்பர் 5 வீரேஜ் லைன் அவுட்புட் ஆகுது. ஐ மீன் வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி லைன் 3.0லேருந்து 4.2 இல்லைனா 3.2 இந்த மாதிரி வால்டேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு வால்டேஜஸ் வருதா வரலையான்னு பார்க்கணும். இங்கே வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நான் கொடுக்குறேன். இங்கேயும் உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் செக்ஷன் போதோ எல்லா செக்ஷன்லையும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாவது இது பவர் ஏசிக்கு வருது. பவர் ஏசிக்கு வரப்போ பவர் ஏசியோட வால்டேஜ் இங்கே என்ன ஆகும்? 3.0லேருந்து 3.2 அல்லது 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் இங்கே வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு எல்டிஓ ஐசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது எக்ஸெட்ரா இன்னும் ஐசிக்கு போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஐசியில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஐசிலையும் நம்ம வந்து கண்டிப்பாக கண்டாய் செக் பண்ணுங்க. இதுதாங்க பிஓபி செக்ஷன் எப்படி அவுட்புட் ஆகுது. நீங்கள் பிஓபி செக்ஷன் அவுட்புட் ஆகிறதுக்கு இன்னும் வால்டேஜ் ஜென்ரேட் ஆகணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ஐசின்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1 நம்பர் 2 செகண்ட் பவர் ஐசி. இது வந்து நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜிங் ஐசி. பவர் ஐசி கான்செப்ட்ல இது சார்ஜிங் ஐசி. ஆனால் ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது எது? எந்த ஐசி வேலை செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு
பவர் ஐசி வேலை செய்யும். சாரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி, ஐ மீன் சார்ஜிங் ஐசிலேருந்து விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசிக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வால்டேஜஸ் எல்லாம் போகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பவர் ஐசிக்கு இன்புட் வால்டேஜஸ் எல்லாம் போகும். இது எல்லாம் போனதுக்கப்புறம் பிரைமரி வால்டேஜ்னா உங்களுக்கு பிரைமரி வால்டேஜ்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ சார்ஜர் பேட்டரியில் செக் பண்ணீங்கன்னா விபி லைன் செக் பண்ணலாம். சார்ஜில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா விபஸ் லைன் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும். அதுக்கப்புறம் விபிஹெச் லைன் வந்து எல்லாம் பவர் ஐசிக்கு போகும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபிக்கு வந்து இன்புட் வால்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். இதுக்கப்புறம் அவுட்புட் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே அவுட்புட் ஆகுது. இதுக்கப்புறம் அவுட்புட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஓபி செக்ஷன் இங்கே போகணும். பிஓபி செக்ஷன் மற்ற எல்லா செக்ஷனுக்கு போகணும். எந்தெந்த செக்ஷன்லாம் போகுதோ சிபிஆர் இருக்கட்டும், மற்ற எந்தெந்த செக்ஷன் போகுதோ இந்த செக்ஷனுக்கு எல்லாமே போகணுங்க. இது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே செக் பண்ணணும். எடுத்தோடனே பிஓபி அவுட்புட் ஆகலை சார் அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் வந்து பிஎம்ஐசி ஏ அல்லது எல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதனா ஒரு நம்பர் இருக்குது, அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணுறது. ஏன்னா இதில் வந்து 2 பவர் ஐசி இருந்தாவே இந்த பிஓபி செக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐசி நம்பர் வந்து மாறும். இப்போ பிஎம் 660 ஏ, இப்போ பிஎம் 660 அவ்வளோதான். 660ன்றது மெயின் பவர் ஐசி, பிஎம் 660 ஏ அல்லது எல்ன்றது செகண்டரி ஐசி. ஓகேங்களா. இதே பிஎம் 66 பி ஏ அப்படின்னா அது சார்ஜிங் ஐசி. ஆனால் அந்தந்த இதில் 2 ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பிஎம்ஐசிக்குள்ளாரே சார்ஜிங் ஐசி இருக்கும், தனியாக இருக்கும். இல்லைனா ரெண்டாவது வந்து அவுட்புட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சில வால்டேஜ் சிபிக்கு அவுட்புட் கொடுக்கும். இன்னும் சிபிக்கெலாம் வால்டேஜ் இந்த 2 ஐசியும் சேர்ந்து தான் சிபி ஆன் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ விஷயம் சிபி ஆன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. நீங்கள் சிபி வந்து உடனே ஆன் ஆகிடும், ஃபோன் உடனே வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் பை செக்ஷனாக செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷனை நம்ம செக் பண்ணணும், ரெண்டாவது எந்த செக்ஷன் செக் பண்ணணும், மூணாவது எந்த செக்ஷன் செக் பண்ணணும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த செக்ஷன்லாம் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபோனை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே எல்லா ஃபோனும் டக்குன்னு ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அது பாசிபிள் இல்லைங்க. காரணம் என்னன்னா செக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நல்லா நான் சொல்ல செக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அடுத்து நம்ம ஸ்கெமேட்டிக் போயிடலாம். ஸ்கெமேட்டிக் போயிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு வந்துடும் அதில் நான் போனேன்னா. சரி வாங்க, ஸ்கெமேட்டிக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கீமேட்டிக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எந்த செக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா விபஸ் லைனுக்கு போகலாம். விபஸ் லைனுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா. ஜூம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 5G ஃபோன். ஏன்னா ஓப்போ செக்ஷன்லேருந்து எவ்வளோ பேர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓப்போ செக்ஷன் ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஃபால்ட் அட்டன் பண்ணி ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம் அது. சரிங்களா. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம B2B கனெக்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா விஷயங்கள் புரியணும்ல உங்களுக்கு. ஒரு விஷயத்த நம்ம சொன்னால் அது தெளிவாக சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அவ்வளோதான் விஷயமே. ஓகே, B2B கனெக்டர் இப்போ வந்து கவனிச்சுக்கோங்க, நல்லா பார்த்துங்க. இப்போ இங்கே B2B கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களா. B2B கனெக்டர் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் +5 வால்டேஜ் வரணும். சரிங்களா. இதில் +5 வால்டேஜ் உங்களுக்கு வந்த உடனே அடுத்தது நீங்கள் என்ன சார் செக் பண்ணணும்னா நெக்ஸ்ட் நம்ம போகலாம். அடுத்தது BOBIC வரைக்கும் நம்ம போயிடலாம். கெப்பாசிட்டி அது இதுதான். இப்போ BOB டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பாருங்கள் டெஸ்ட் பாயிண்ட் இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் +5 வால்டேஜஸ். ஓகே, அடுத்தது இதே பாருங்க, 2 மாஸ்பேட் தாங்க இங்கே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக மாஸ்பேட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாருங்க, இது வந்து ஐசி SY6610. இந்த மாதிரி ஓப்போ, இந்த இன்ஃபினிக்ஸ், ஓகேங்களா, விவோ, இதுக்கெல்லாம் மாற்றி ஐசி கொடுப்பாங்க. ஒரே கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. அதோட லாஜிக் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வேலை செய்யும் 2 மாஸ்பேட் வச்சு. இந்த 2 மாஸ்பேட் தான் என்ன வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ட்ரைன் சோர்ஸ் கேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் வேலை செய்யும். ஓகே, இப்போ வந்து கேட் வந்து எப்படின்னா இப்போ விபஸ் லைனிங் இன்புட் ஆயிடுச்சு, விபிஎல் லைன் இங்கே இருக்குது. இந்த விபஸ் லைன் வந்து இங்கே வரணும். இங்கே வந்து 0 ஆம்ஸ் வரும். இந்த விபஸ் லைனிங் இன்புட் ஆனோடனே இங்கேருந்து உங்களுக்கு ஒரு கேட் வால்டேஜ் ஒன்று சப்ளை பண்ணி கொடுக்கும். 2.5 வால்டேஜஸ்லேருந்து உங்களுக்கு 5 வால்டேஜஸ்க்குள்ள. சரிங்களா. இப்போ இந்த கேட் வால்டேஜ் இங்கே போன உடனே இப்போ 2 மாஸ்பேடும் ஆகுது. இது வந்து மாஸ்பேடுங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னா நீங்கள் எல்லாம் 6 லேக் ஐசி இந்த மாதிரி விஷயம் நினைக்கிறீங்க. இதில் வந்து மாஸ்பேட் என்ன, டிரான்சிஸ்டர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஒரு ஃபோனை நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இது வந்து ஒரு என் சேனல் மாஸ்பேடாக இருக்கலாம், இதுவும் ஒரு என் சேனல் மாஸ்பேடாக இருக்கலாம். மேக்ஸிமம் என் சேனல் மாஸ்பேட் யூஸ் பண்ண மாட்டாங்க இதில். இந்த சர்க்கியூட்டை பொறுத்தளவுக்கு நான் செக் பண்ணது இது வரைக்கும் நான் செக் பண்ணதில்லை. என் சேனல் மாஸ்பேட் யூஸ் பண்ணது இல்லை. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பி சேனல் மாஸ்பேட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன சேனல்? பி சேனல் மாஸ்பேட்
இதுல பி சேனல் மாஸ்பெட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸ்பெட் வந்து என்ன ஆகும், ஆன் ஆகும். அகைன் இந்த மாஸ்பெட் உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த மாஸ்பெட் ஆன் பண்ணா ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வால்டேஜ் வரும். இவ்வளோ +5 வால்டேஜ் வரும். இப்போ ரெண்டாவது இதே வால்டேஜ் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு இங்க ஐசிக்குள்ள சென்ஸ் ஆகுது. ஐசி சென்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனா உங்களுக்கு செக் பண்ணணுங்க. இப்போ உங்களுக்கு பிஓபி செக்ஷனை பத்தி தான் டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்கோம். சார்ஜிங் செக்ஷனை பத்தி இல்லை. அதனால பிஓபி செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ இங்க வந்து பாருங்க, இந்த ஒரு செக்ஷன்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விபிஹெச் லைன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நான் வந்து அப்புறம் அடிப்படை மட்டத்தில் நம்ம சொல்லுவோம். இல்லை விபிஹெச் லைன் நேம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, விபேட் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறம் படிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஐசி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு சார்ஜிங் ஐசி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து இங்கே இன்புட் ஆகுது, அடுத்து இங்கே இன்புட் ஆகுது. இது ஓகே, இது ஒரு கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பிஓபிக்கு வந்துருச்சு பாருங்க. இதுதான் நான் சொன்னேன், பிஓபி செக்ஷனுக்கு போயிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட். அப்படின்னு பிஓபி செக்ஷனுக்கு இன்புட் ஆகும், இங்கே ஒரு வால்டேஜ் டிவைடர் ஆகும். இப்போ வால்டேஜ் டிவைடர் டு எனேபிள், இது வந்து ஏசி. ஓகே, இது உள்ளார என்ன இருக்கு அப்படின்னா மாஸ்பெட் அண்ட் ட்ரென்சிஸ்டர், இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. இங்கே வருது அடுத்தது வால்டேஜஸ். இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணுறப்ப +5 வால்டேஜ் செக் பண்ணணும். இதில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த +5 வால்டேஜ் நீங்கள் இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா, இப்போ வந்து கவனிங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்க, நல்லா நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பி சீரிஸ்ல வரதெல்லாம் சார்ஜிங் ஐசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம், நல்லா புரிஞ்சுங்க, PM7250B சார்ஜிங் ஐசி அப்படின்னு இருக்கா. இப்போ இதில் இங்கே உங்களுக்கு இன்புட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இன்புட். இது வந்து இன்புட் ஆகுது, ஒரு மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்பெட்டுக்கு வந்து இங்கே வந்து பாருங்க, இந்த பவர் குட் லைன் வரணும். ஓகேங்களா? நல்லா விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு பி சேனல் மாஸ்பெட். பி சேனல் மாஸ்பெட்னு இங்கே வந்து பாருங்க, உள்ளார வந்து என்ன இருக்கு, மாஸ்பெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கெத்தோட லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு. இங்கேருந்து அப்போ வால்டேஜஸ் இங்கே அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ சார் இது இந்த வால்டேஜஸ் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த மாஸ்பெட் ஆன் ஆகுதோ, இந்த மாஸ்பெட் ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த வால்டேஜஸ் பாசிபிள் இங்கேருந்து இங்கே வரதுக்கு +5 வால்டேஜஸ். இல்லைன்னா இங்கே வராது. இதுதாங்க இது பாருங்க. இப்போ ஓப்போ சர்க்கிட்டாக இருக்கட்டும், ஓப்போ ஃபோனாக இருக்கட்டும், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, விவோ, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்வாங்க எல்லாரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும். ஆனால் அதோட கான்செப்ட் வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் விஷயமே தவிர. மற்றபடி நீங்கள் யோசிக்கிற மாதிரி ரொம்ப இது டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம், இந்த ஃபோனை என்னால் ரெடி பண்ண முடியல, இதோட செக்ஷன் எனக்கு புரியல, இது எந்த செக்ஷனில் நான் செக் பண்ணுறது போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். நல்ல நாலேஜ், எலக்ட்ரானிக் ஃபீல்டை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும், செக்ஷனை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கணும், ஒரு ஐசி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு செக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதில் என்ன வால்டேஜ் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் எந்த சர்க்கிட்டாக இருந்தாலும் எந்த ஃபோனாக இருந்தாலும் ரெடி பண்ணலாம். எந்த எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இங்கே வந்து ஆன் ஆகணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DA9313 அப்படின்ற ஒரு பிஜி பவர் குட், இது வந்து ஒரு சார்ஜிங் ஐசி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி, இந்த மாதிரி கான்செப்ட்ல வேலை செய்யும். அதோட பவர் குட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா, அந்த ஐசி அப்போ ஃபர்ஸ்ட் வேலை செய்யணும். அந்த ஐசியோட பவர் குட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாஸ்பெட் என்ன ஆகும், ஆன் ஆகும். இது என்ன மாஸ்பெட்னா என் சேனல் மாஸ்பெட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்பெட் என் சேனலா பி சேனல் மாஸ்பெட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமே அதுதான். இப்போ என் சேனல் மாஸ்பெட் எது, பி சேனல் மாஸ்பெட் எதுனா இதோட கான்செப்ட் வேற. என் சேனல் மாஸ்பெட் எப்படி வேலை செய்யும், பி சேனல் மாஸ்பெட் எப்படி வேலை செய்யுன்றதுனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் வேறு வேறு இருக்குது. அந்த வித்தியாசங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து மாஸ்பெட் செக்ஷனில் வேலை செய்யணுங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த மாஸ்பெட் ஆன் ஆனோடனே இங்கே என்ன ஆகும், கீழே இருக்கிற ஜிஎன்டி கிரவுண்ட் வந்து மேலே போயிடும். அப்போ மேலே போனோடனே என்ன ஆச்சு, இது வந்து கிரவுண்ட் ஆயிடுச்சு, ஜிஎன்டி ஆயிடுச்சு. ஜிஎன்டி ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு என்ன வருது, +5 வால்டேஜ் வருது. என்ன வருது, +5 வால்டேஜஸ். இந்த +5 வால்டேஜஸ் இங்கே வந்த உடனே என்ன ஆகுது, இந்த கிரவுண்ட் இங்கே கூட கனெக்ட் ஆகணும்னு என்னது, இங்கே வந்து ஒரு வால்டேஜ் டிவைடர் ஆகுது. என்ன ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கங்க, வால்டேஜ் டிவைடர். இங்கே வந்து ஒரு 10 கிலோ ரெஜிஸ்டர், இங்கே வந்து ஒரு 47 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இப்போ இங்கே மேலே +5 வால்டேஜ் டிவைடர் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு இன்புட். அப்போ எவ்வளோ வால்டேஜஸ் இங்கே வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா இப்போ வாங்க நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெளிவாகவே இந்த ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற இப்போ வந்து இப்போ இந்த கான்செப்டில் வால்டேஜ் டிவைடர் கான்செப்டில் எடுத்துக்கங்க. இது R1, இது R2 அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ R1ல எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் இருக்குது, 10 கிலோ ரெஜிஸ்டர். R2ல எத்தனை இருக்குது, 4.7 கிலோ ரெஜிஸ்டர். இப்போ R1 to R2 இன்புட், R2 to இன்புட் வால்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எப்படி சார் அப்படின்னா, +5 வால்டேஜஸ் மல்டிப்ளை டு 4.7. ஓகேங்களா? இது ஈக்குவல் டு பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா வால்டேஜ் டிவைடர் வந்து உங்களுக்கு தெரியல, அப்படி வால்டேஜ் செக்ஷன் பற்றி உங்களுக்கு புரியல அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்லே வந்து இதோட டீட்டெயிலான வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அதோட டீட்டெயில் எல்லாம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வரைக்கும் நீங்கள் வரலாம். ஏன்னா சர்க்யூட் நாலேஜில் பேசிக் ரொம்ப முக்கியங்க. பேசிக் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள்
ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ விஷயம், எவ்வளோ ஃபோன்கள்லையாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயத்த நீங்கள் அதில் கற்றுக்கவும் முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா எவ்வளோ போர்டை நீங்கள் ரெடி பண்ணவே முடியாது பேசிக் தெரியலனா. சரிங்களா? இப்போ இது ஓகே. இப்போ 5 மல்டிப்ளை 4.7 இதோட ஃபார்முலா என்னன்றது நம்ம சொல்கிறோமா? சரிங்களா? இப்போ 5 மல்டிப்ளை 4.7 ஈக்குவல் டு 23ங்க. ஐ மீன் 23.5 5 விட்டுருங்க. சரிங்களா? இல்லைனா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். 0.5 போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்புறம் தெளிவாக தெரியும். 0.5 ஓகே. அதுக்கப்புறம் R1 to R2 வந்து கூட்டுறோம் ரெண்டுத்தையும். ஓகேங்களா? R1ல எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் இருக்கு? உங்களுக்கு 10. R2ல 4.7. ஓகே. 10 கூட்டல் 4.7 ஈக்குவல் டு, சரிங்களா? இது நம்ம கிளியர் பண்ணிடலாம். 10 கூட்டல் 4.7 அப்போ 14.7 வரும். அதான் மேட்ரு. 14.7 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே மல்டிப்ளை போட்டோம். இங்கே வந்து 14.7. ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் சேர்ந்து டிவைட் பை பண்ணுறோம். இப்போ டிவைட் பை பண்ணிட்டு இதில் வர ஆன்சர் தாங்க உங்களுக்கு வால்டேஜ் டிவைடரில் எவ்வளோ அவுட்புட், ஐ மீன் அவுட்புட் வால்டேஜஸ் இங்கே எவ்வளோ வரணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோனை ரெடி பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் கஷ்டமாக இல்லை. ஆனால் இப்போ வர ஃபோன் ஒன்றும் நீங்கள் ரெடி பண்ணணும்னா நல்ல நாலேஜ் இருக்கணும், நல்ல ஸ்கில் இருக்கணும், ஹேண்ட் ஸ்கில் நல்லா இருக்கணும், நல்ல செக்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஐசியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த ஐசி என்ன வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சிருக்கணும், அது என்ன கான்செப்டில் வந்து வேலை செய்யுது, எதுக்காக இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி எசெட்ரா எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஒரு ஐசி நம்ம ரீபல் பண்ணி வச்சுட்டாவே வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிடாது, எல்லாம் ஃபோனும் ரெடி ஆகிடுது. ரீபல் பண்ணுறதுன்றது ஒரு ஹேண்ட் ஸ்கில். உண்மையை சொல்லணும்னா ரீபால் பண்ணுறது, ஒரு கனெக்டர் மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, இந்த செக்ஷன் மாற்றுறதுலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். ஃபோன் ரெடி பண்ணணும், ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன வேணும்னா நாலேஜ் வேணும், சர்க்கியூட் வேணும். சர்க்கியூட் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கணும், ஒவ்வொரு செக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபோன் ஃபீல்டில் ட்ரேஸ் அவுட் நீங்கள் பண்ண முடியும். இல்லைனா ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வெறும் ஐசி மட்டும் நீங்கள் ரீபால் பண்ணி காலத்தை கழிச்சிட்டு இருக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ இங்கே வால்டேஜஸ் வந்து நான் வந்து இப்போ இங்கே வந்து வால்டேஜ் வெட் நம்ம பண்ணலாம் வாங்க. இது கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 23.5 போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை டிவைட் பை பண்ணுறோம். டிவைட் பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டிவைட் பையில் இப்போ 14.7 போட்டுக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு பாருங்கள் 1.5 வால்டேஜஸ் வருது. 1.5 வால்டேஜஸ் எவ்வளோ? 1.5 0.9 வால்டேஜ். அது புள்ளி விட்டுருங்க. 1.5 வால்டேஜ். அப்போ இங்கே வால்டேஜ் டிவைட் ஆகிட்டு எவ்வளோ வரும்? 1.5 வால்டேஜஸ் இது வரும். இது வந்து என்ன சேனல்? ஒரு பி சேனல் மாஸ்பெடுங்க. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இங்கே வந்து என் சேனல் மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேலே பி சேனல் மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாஸ்பெட் ஆன் ஆன உடனே தான் உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த வி பஸ் லைனு வரும். பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. வி பஸ் லைன் இந்த +5 வால்டேஜ் வரும். இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இங்கே நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? ஃபோன் டெட் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் குட் லைன் வரல, இப்போ இந்த மாஸ்பெட் வேலை செய்யலை அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வால்டேஜ் வேலை. இது வந்து ரொம்ப ஹை லெவல் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஹை லெவல் ப்ரொடெக்ஷன்? எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து அதிகமாக சார்ஜர், இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லுவோம். இல்லை வந்து அல்ட்ரா சூப்பர் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து ஒரு ஃபுல் ஆகுது பேட்டரி, ஒரு 20 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆகுது பார்த்தீங்களா பேட்டரி, அந்த மாதிரி செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வந்து அல்ட்ரா லெவலில் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே விஷயமே. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சார்ஜிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சார்ஜர் இருக்குது, ஃபாஸ்டர் சார்ஜர் இருக்குது, அதோட அல்ட்ரா சார்ஜிங் ஃபாஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட்ல இப்போ வந்து வேலை செய்யுது. இப்போ சார்ஜிங்கே 3 விஷயம் இருக்கும் போது இப்போ பவர் செக்ஷன் போது எப்படி இருக்கும்? இப்போ 4 பவர் யூஸ் பண்ணியிருக்கும், இதோட அதிகமான விஷயங்களா இருக்குது. ஓகே. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? விபஸ் லைன் இன்புட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து நான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத. இப்போ நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டோம். இந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இதோட ஃபார்முலா ஃபுல்லாக இப்போ நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் இது சார். இதுக்கப்புறம் நம்ம இதில் செக் பண்ண வேண்டியது சார்ஜிங் செக்ஷனுக்காக செக்ஷன் நம்ம போகிறதுல நம்ம எங்கே செக்ஷன் போகிறோம்? விபிஹெச் லைன் நம்ம செக்ஷன் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறோம். விபிஹெச் லைனுக்காக போகிறோம். இந்த சார்ஜிங் செக்ஷனோட ஃபார்முலா நான் எதுவுமே இதில் சொல்ல மாட்டேன். அடுத்தது இங்கே விபிஹெச் லைன் அவுட்புட் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி. விபிஹெச் லைன் அவுட்புட் லைன் இதில் என்ன வால்டேஜ் வரும் உங்களுக்கு? 3.7லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் விபிஹெச் லைன். இப்போ இந்த விபிஹெச் லைன் எங்கே சார் இது போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இது மொத்த மதர் போர்டு எவ்வளோ செக்ஷனுக்கு இது வந்து போகுது. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே எங்கேயுமே நம்ம போகிறதுல நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம போக வேண்டியது என்னன்னா 2வது பவர் ஐசி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பவர் ஐசி கூட இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஜூம் பண்ணி நல்லா காமிக்கிறேன் பாருங்க. ஜூம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நமக்கு இது இன்புட் வால்டேஜ், இந்த பிஓபி வால்டேஜ் அவுட்புட் ஆகும்னா இங்கே வந்து என்ன வரணும்? நான் சொல்லியிருந்தேன் வீரேஜ் லைன் வரணும் அப்படின்னு. இங்கே பாருங்க வீரேஜ்
விபிஹெச் லைன் வரணும். சாரி, விபிஹெச் லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டியில் 3.7லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் வரணும். ஏன்னா இங்கே கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட்டு இதோட இன்புட் வால்டேஜிங் வருதான்னு பார்க்கணும். இதுக்கான இன்புட் வால்டேஜ் தான் இது. என்ன சார் அப்படின்னா விடிடி, வால்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின். உள்ளார என்னன்னா ஒரு ரெகுலேட்டர் வேலை செய்யுது. ஓகேங்களா? ரெகுலேட்டர் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஹை லெவலில் போய்கிட்டே இருக்கணும். இன்னும் சர்க்யூட் நாலேஜ் இன்னும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதாக தான் ஒரு ரெகுலேட்டர் எப்படி வேலை செய்யுது, அந்த ரெகுலேட்டர் எப்படி வேலை செஞ்சு அவுட்புட் லைனில் உங்களுக்கு வால்டேஜ் வருது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும், தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் இன்புட் ஆனோடனே இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்க, இங்கே பாரு அவுட்புட் ஆகுது பாருங்க. இது வந்து எல்எக்ஸ்னு இருக்கும், இல்லைன்னா சுவிட்சிங்னு இருக்கும். இது வந்து சுவிட்சிங்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பாருங்க ஒரு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இண்டக்டர் 0.47. நான் தான் கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் இதே ஐசிக்கு வருது பாருங்க, ஃபீட்பேக். ஓகேங்களா? பேஸ்ட். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து இங்கே அவுட்புட் ஆகும் இந்த லைனுக்கு. இப்போ இந்த லைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆகிட்டு லோடுக்கு போகும். லோடு இப்போ லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகுது, பவர் லோடுன்னு வச்சுக்கோங்க. பவர் லோட். இது வந்து இப்போ இந்த பிஓபி எந்தெந்த செக்ஷனுக்கு போகுது அப்படின்றத இப்போ உங்களுக்கு கான்செப்ட் இதை பற்றி நான் சொல்கிறேன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், பேட்டரி கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லைனா சார்ஜிங், இப்போ சார்ஜிங் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுற சொல்கிறோம். சார்ஜிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சார்ஜிங் செக்ஷன்லேருந்து இப்போ உங்கள் விபிஹெச் லைன்லேருந்து அடுத்தது உங்களுக்கு வந்து இங்கே இன்புட் ஆகுது ரெண்டாவது பவர் ஏசிக்கு. ரெண்டாவது பவர் ஏசிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பிஓபி வந்து சுவிட்சிங் பண்ணுது. அங்கேருந்து சுவிட்சிங் பண்ணிட்டு ரெண்டாவது இன்புட் ஃபீட்பேக் அது போகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி, இதில் தான் இப்போ உங்களுக்கு என்ன வால்டேஜஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.7லேருந்து சாரி 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 தப்பாக சொல்லிட்டேன். அதே நம்ம இந்த விபிஹெச்ல ஞாபகம் வருது, 3.0லேருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரலாம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது மற்ற செக்ஷன் எல்லா செக்ஷனுக்கும் போகுங்க. எல்லா செக்ஷனும் போயிட்டு ஆன் பண்ணும். எல்டிஓ செக்ஷன் என்னென்ன செக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷனுக்கான வேலையை அது செய்யுது. இப்படி எல்டிஓசிக்கும் கூட வந்துச்சு பாருங்க. நான் எல்டிஓசியும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாலும் இங்கே 2.7 வால்டேஜஸ். இனேபிள் லைன் வந்து உங்களுக்கு பவர் ஐசிலேருந்து வரலாம், இல்லைனா சிபிலேருந்து வரலாம். எங்கேருந்து வருதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நான் சிபி கொடுத்துருந்தேன், இது எங்கேருந்து வருதுன்றதை பார்த்துக்கலாம். மேலே போகலாம். MT7250 பவர் ஐசிலேருந்து வருது. பவர் ஐசிலேருந்து இதில் வருது. ஓகேங்களா? எங்கேருந்து வருது, பிஎம்ஐசிலேருந்து. அதே மாதிரி செக்ஷன் கொடுக்கலாம். சில சமயம் இது எங்கேருந்து வரும்னா சிபிலேருந்தும் வரும். சரி, சிபியு இந்த மாதிரி இது ரெண்டுல எதனா ஒரு செக்ஷன்ல இருந்து கூட வரலாம். இதனால இந்த மாதிரி நீங்க செக் பண்ணணும். இப்போ பிஓபி செக்ஷன் முழுக்க முழுக்க பிஓபி செக்ஷன் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி ஜென்ரேட் பண்ணுது, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன செக்ஷனை செக் பண்ணணும், எங்கெங்க செக் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் விளக்கமான சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப் ரிப்பேரிங் இதில் புதுசாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, நீங்கள் எதனா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க, லைக் பட்டன் தட்டிடுங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்குன்னா இது புண்ணியமாக போவோம், அவங்களுக்கும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் எதனா இன்ஸ்டியூட் போயிருக்கீங்க சார், எனக்கு வந்து இன்ஸ்டியூட் போயிருக்கேன், ஆல்ரெடி நான் இன்ஸ்டியூட் போயிருக்கேன், ஆனால் எனக்கு ஃபால் பெண்டிங் இல்லை ட்ரேசிங் இது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஸ்கீமேட்டிக் நாலேஜ் அண்ட் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எம்எஸ்டி டெக்னீஷியன்லாம் இல்லை சார், நான் ரொம்ப பிகினர் சார், இது சும்மா சார்ஜிங் கனெக்டர் மாற்றுறேன், இப்போ நான் ஒரு WTR ஐசி சேஞ்ச் பண்ணுவேன், நான் கனெக்டர் மட்டும் தான் மாற்றுவேன், டிஸ்பிளே ஸ்பீக்கர் இந்த மாதிரி மட்டும் தான் மாற்றுறேன், எனக்கு வந்து ஐசி லெவல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, ஐசி மாற்ற தெரியாது, எனக்கு இந்த ஸ்கீமேட்டிக் இந்த சர்க்யூட் நாலேஜ்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னா ரொம்ப பிகினர்னா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் ஆகலாம் எம்எஸ்டி டெக்னீஷியனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே.